பிரைஸ் த லார்ட். இன்றைய வார்த்தை கலாத்தியர் 6:24. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறிந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். ஆம் பிரியமானவர்களே, ஏசப்பா சிலுவையில் அவர் நமக்காய் அடிக்கப்பட்டார், சரீரம் பிற்கப்பட்டார். பாரமான சிலுவையை சுமந்து ரொம்ப தூரம் ஏசப்பா தூக்கிட்டு போனாங்க. நிறைய பாடுகள் நமக்காய் பட்டாங்க. நம்ம ஏசப்பாவுக்காக பாடுகளை சகிக்கிறோமா? சற்று யோசிப்போம். நம்மளுடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்தோம் என்றால்தான் நாம் பரிசுத்தமாய் வாழ முடியும். உலக பிரகாரமானவர்கள் அவங்க ஆசை, அவங்க நினைக்கிறபடி அவங்க நடந்துப்பாங்க. கிறிஸ்துவை நம் தெய்வமாய் கொண்டிருக்கிற நாம் நம்மளுடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்க வேண்டும். என்னுடைய சகோதரி சொல்லுவான், நம்ம சூடு சொரணை இல்லாதவர்களாக இருக்கணும். இது கரெக்டு தான். நம்மளை யாராவது திட்டினா கூட நம்ம அந்த இடத்துல எதிர் பேசாமல் இருக்கும்போது பரலோகம் சந்தோஷப்படும், ஏசப்பா சந்தோஷப்படுவாங்க. அவர் நமக்காக யுத்தம் செய்வார். இதே மாதிரி எல்லா இடத்துலையுமே நம்ம யாருக்கும் எதிராக பேசாமல் சண்டையிடாமல் இருந்தோம்னா கர்த்தர் எல்லா காரியங்களையும் பார்த்து கொள்வார். ஸோ நம்ம பாவத்தை ஜெயிக்கணும். இந்த உலகத்தில் உண்மையிலே நீங்களும் நானும் சாகிற வரைக்கும் ஏதாவது ஒரு பாவங்கள் நம்மளை பின்தொடர்ந்தே தான் வரும். நம்மளை விழ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபம், பொறாமை, இல்லை இச்சை, ஏதோ ஒன்று வந்துட்டே தான் இருக்கும். நம்ம ஏசப்பாக்குள்ளே நிலைத்திருக்கணும், ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கணும். ஏசப்பா இந்த பாவத்தை நிலத்துலேருந்து எடுத்து போட்டுருங்கப்பான்னு டெய்லியும் ஜெபம் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் பாவத்தை மேற்கொள்ள முடியும். சத்தியத்தை கேட்டுக்கொண்டே இருக்கணும், வசனங்களை கேட்டுக்கொண்டே இருக்கணும். நமக்குள்ளாய் சத்தியம் போக போக தான் நாம் விடுதலை பெறுவோம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கணுமே வேத வார்த்தை சொல்லுகிறது. நீங்களும் நானும் ஜெயிக்க பிறந்தவர்கள். இந்த பாவத்தை ஜெயித்தாதான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். இந்த பாவத்தோடு நீங்களும் நானும் வாழ்ந்தோம் அப்படின்னா நரகத்துக்கு தான் போவோம். ஸோ நம்மளை ஒவ்வொரு நிமிஷமும் ஏசப்பா என் பாவத்தெல்லாம் கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பான்னு ஒவ்வொரு நிமிஷமும் நாம் ஜெபிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். மரணம் உங்களே என்னை எப்போனாலும் சந்திக்கும். அந்த நிமிஷம் நம்ம பாவம் செய்ய பரிசுத்தமாக இருக்கணும். நாம் காண்கின்ற நம்ம அருகில் இருக்கிறவர்கள் ஆலயத்திலேயோ இல்லை வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்டேயோ உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியலை, அவங்கக்கிட்ட அன்பாக இருக்க முடியல, அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு மனது ஏற்படலை, இல்லை ஒரு சமாதானமாக இருக்க முடியலன்னா எப்படிங்க உங்களையும் என்னையும் ஏசப்பா பரலோகத்துக்கு கூப்பிட்டு போக முடியும்? அவர் மணவாளன், நம்மளை பரிசுத்த மணவாட்டியே மாற சொல்லியிருக்கிறார். அவருடைய தெய்வீக குணங்கள் நம்மளிடத்துல காணப்படணும். பொறுமை, அன்பு, நிதானம் எல்லாமே இருக்கணும். அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இப்போ பாவம் செஞ்சிட்ருங்க இந்த உலகத்தை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். நம்மளும் நம்மளுடைய பிரச்சனைகள் மத்தியில் நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருக்கணும், விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். ஏசப்பா போல் மாறினா தான் பரலோகம். ஊழியம் செஞ்சோம், இல்லை நான் நல்லா ஜெபிக்கிறேன் அப்படின்னா நம்ம யாருமே சொல்ல முடியாது. அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள்னு ஏசப்பா சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம இந்த நாட்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக அன்புள்ளவர்களாக இருப்போம். நம்மளுடைய சாட்சி, வாழ்க்கையின் சாட்சியை பார்த்து ஜனங்கள் நம்மளுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு வந்து விடுவார்கள். ஸோ நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையோ இல்லை வீட்டில் இருக்கீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லார்கிட்டேயுமே ஒரு சமாதானம், ஐக்கியம் உள்ளவர்களாக இருப்போம். அப்போது தான் நம்மளுடைய சாட்சி நிமித்தமாய் திருச்சபைக்கு ஆத்துமக்கள் வருவாங்க. மாம்சிக குணங்கள் அழிக்கப்படணும், சுட்டரிக்கப்படணும், ஆவிக்குரிய ஆண்டவருடைய குணங்கள் வெளிவரணும். இதற்காக நாம் எல்லாரும் ஜெபிக்கணும். நான் கூட பர்ஃபெக்ட் இல்லைங்க, யாருமே இன்னும் பர்ஃபெக்ட் ஆகலை, யாருமே ஏசப்போட வருகைக்கு இன்னும் தகுதி ஆகலை. ஸோ நம்ம ஏசப்போ போல் பரிசுத்த மனவாட்டியை மாறும்போது தான் நம்ம தகுதியாக இருப்போம். அதற்குள்ளே யாருக்கும் மரணம் வரக்கூடாதுன்னு நான் ஜெபித்து கொள்கிறேன். அவரை போல மாற நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.